ஃபைப்ராய்டு பத்தி ஒரு சிம்பிளா சொல்லுங்க மேம். ஃபைப்ராய்டு வந்து கருப்பை கட்டின்னு சொல்றோம். ஓவரியில சிஸ்ட் இருந்தா நீர் கட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை பத்தி நிறைய அவேர்னஸ் இப்போ இல்லை நிறைய பேருக்கு. ஃபைப்ராய்டு யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுனாலே ஒரு பயப்படுறாங்க. யூட்ரஸுங்கிறது நம்ம உடம்புல ஒரு பார்ட், அதுவே எடுக்கிற மாதிரி தானே, இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. லேடிஸ்ல வந்து 2 பிரச்சனைகள் வருதா. ஒன்று வந்து கருப்பை கட்டி ஃபைப்ராய்டு, ரெண்டாவது வந்து சிஸ்ட்னா ஒரு நீர் கட்டி, முக்காவாசி அது ஓவரியில் தான் வரும், முட்டைப்பைக்குள்ள வரும். ஃபைப்ராய்டு வந்து ஒரு சாதாரணமான கட்டி. இது வந்து கருப்பையோட மசில் செல்ல வருது. நீங்க ஃபீல் பண்ணீங்க அந்த கட்டி கொஞ்சம் கட்டியா இருக்கும். சிஸ்ட்னா கொஞ்சம் ஒரு பலூன், ஒரு பபிள் மாதிரி இருக்கும், அது ஓவரியில வரும். சிஸ்ட்ங்கிறது ஆக்சுவலா இட் வில் காஸ் கேன்சர் அந்த மாதிரி இல்லையா? இல்ல, சிஸ்ட்ல வந்து ரெண்டு விதமான சிஸ்ட். முக்காவாசி சிஸ்ட்கள் வந்து நான் கேன்சரஸ். ஓகே. ஆனால் சில பேருக்கு வந்து அது கேன்சர் சிஸ்ட் வரலாம், அது மெலிக்னன்சின்னு சொல்லுவோம். நான் முக்காவாசி ஃபைப்ராய்ட்ஸ்ல வந்து கேன்சர் வர சான்ஸ் கூட ரொம்ப 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 ரேர் தான். சிஸ்டர்களில் வந்து ஓவேரியன் மெலிக்னன்ட் சிஸ்டங்கள் சொல்லிட்டு ஒரு தனி வெரைட்டி உண்டு. ஸோ அதனால எந்த விதமான கட்டி வந்தாலும் நாங்கள் என்றைக்கும் ஸ்கேன் பண்ணிக்கணும், டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.